ஜனவரி 14 முதல் கடகம், பிப்ரவரி 10 முதல் கடகம். சந்திரன் ஆயுள் ஸ்தானத்தில் இருக்கும்போது என்ன நடக்கும்? மாற்றங்கள். உங்கள் வாழ்க்கையில் திடீர் மாற்றங்கள் ஏற்படலாம். இது வேலை, உறவுகள் அல்லது வாழ்க்கை முறை தொடர்பானதாக இருக்கலாம். உள்நோக்கம். உங்கள் உள்ளத்தை ஆராய்ந்து புரிந்து கொள்ள ஆர்வம் அதிகமாகும். ஆன்மீகம், தியானம் போன்றவற்றில் ஈடுபாடு கொள்ளலாம். ரகசியங்கள். ரகசியங்கள் வெளிவரலாம் அல்லது நீங்கள் ஒரு ரகசியத்தை அறிந்து கொள்ளலாம். பயம், மரணம், நோய் போன்றவற்றைப் பற்றிய பயம் ஏற்படலாம். பொதுவாக என்ன உணர்வுகள் ஏற்படும்? அச்சம், எதிர்காலத்தைப் பற்றிய அச்சம் ஏற்படலாம். ஒருமைப்பாடு. உலகில் உங்களுக்கு எது முக்கியம் என்பதைப் பற்றி சிந்திக்க வைக்கும். ஆழமான உணர்வுகள். மிகவும் ஆழமான உணர்வுகளை அனுபவிப்பீர்கள். இந்த காலகட்டத்தில் என்ன செய்யலாம்? உள் வளர்ச்சியில் கவனம் செலுத்துங்கள். யோகா, தியானம் போன்றவற்றை செய்து மனதை அமைதிப்படுத்துங்கள். ஆபத்தான முயற்சிகளைத் தவிர்க்கவும். ஆபத்தான விளையாட்டுகள் அல்லது முதலீடுகளைத் தவிர்க்கவும். உடல்நலத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். ஆரோக்கியமான உணவுகளை உண்டு. போதுமான தூக்கத்தை எடுங்கள். நம்பிக்கையுடன் இருங்கள். எல்லா சவால்களையும் சமாளித்து வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கை வையுங்கள். இந்த காலகட்டம் ஒரு வாய்ப்பு. சந்திரன் ஆயுள் ஸ்தானத்தில் இருக்கும் காலகட்டம் உங்களுக்குள் புதிய மாற்றங்களை ஏற்படுத்தும். இந்த மாற்றங்களை ஏற்றுக்கொண்டு உங்களையே நன்கு புரிந்து கொள்ளுங்கள். இந்த காலகட்டத்தை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்களை கொண்டு வாருங்கள். ஜனவரி 16 முதல் சிம்மம், பிப்ரவரி 12 முதல் சிம்மம். சந்திரன் தர்மஸ்தானத்தில். ஆன்மீகம், கல்வி மற்றும் பயணங்கள். சந்திரன் நம் உணர்வுகளின் அதிபதி. இவர் நம் ஜாதகத்தில் எந்த இடத்தில் இருக்கிறார் என்பது நம் வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களை பாதிக்கும். குறிப்பாக சந்திரன் 9ஆம் வீடான தர்மஸ்தானத்தில் இருக்கும்போது நம் வாழ்வில் ஆன்மீகம், கல்வி மற்றும் நீண்ட தூர பயணங்கள் முக்கியத்துவம் பெறும். சந்திரன் தர்மஸ்தானத்தில் இருக்கும்போது என்ன நடக்கும்? ஆன்மீக ஈடுபாடு. ஆன்மீகம், தத்துவம் போன்ற விஷயங்களில் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள். கோவில்கள், மடங்கள் போன்ற புனிதத் தலங்களுக்கு செல்ல ஆசைப்படுவீர்கள். கல்வி, கல்வி சார்ந்த விஷயங்களில் அதிக கவனம் செலுத்துவீர்கள். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள ஆர்வம் காட்டுவீர்கள். நீண்ட தூர பயணங்கள். நீண்ட தூர பயணங்கள் செய்ய ஆசைப்படுவீர்கள். வெளிநாடுகளுக்குச் செல்லும் வாய்ப்பு கிடைக்கலாம். கருத்துக்கள். உயர்ந்த கருத்துக்களைக் கொண்டவராக இருப்பீர்கள். பொதுவாக என்ன உணர்வுகள் ஏற்படும்? மகிழ்ச்சி. நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் இருப்பீர்கள். அமைதி. உங்கள் மனம் அமைதியாகவும் நிதானமாகவும் இருக்கும். ஆன்மீக உணர்வு. உங்களுக்குள் ஆன்மீக உணர்வு அதிகரிக்கும். இந்த காலகட்டத்தில் என்ன செய்யலாம்? ஆன்மீக நடைமுறைகள். தியானம், யோகா போன்ற ஆன்மீக நடைமுறைகளில் ஈடுபடுங்கள். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் ஆர்வத்திற்கு ஏற்ற பாடங்களை கற்றுக்கொள்ளுங்கள். நீண்ட தூர பயணங்கள். நீண்ட தூர பயணங்கள் செய்ய திட்டமிடுங்கள். சமூக சேவை. சமூக சேவை பணிகளில் ஈடுபடுங்கள். ஜனவரி 19 முதல் கன்னி. சந்திரன் கர்மாஸ்தானத்தில். தொழில் வெற்றி மற்றும் சமூக அங்கீகாரம். சந்திரன் நம் உணர்வுகளின் அதிபதி. இவர் நம் ஜாதகத்தில் எந்த இடத்தில் இருக்கிறார் என்பது நம் வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களை பாதிக்கும். குறிப்பாக சந்திரன் 10ஆம் வீடான கர்மாஸ்தானத்தில் இருக்கும்போது நம் வாழ்க்கையில் தொழில், சமூக நிலை மற்றும் பொது உருவம் முக்கியத்துவம் பெறும். சந்திரன் கர்மாஸ்தானத்தில் இருக்கும்போது என்ன நடக்கும்? தொழில் வளர்ச்சி. உங்கள் தொழிலில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்றவை கிடைக்க வாய்ப்புள்ளது. சமூக அங்கீகாரம். சமூகத்தில் மதிப்புமிக்க நபராக அடையாளம் காணப்படுவீர்கள். பொது உருவம். உங்கள் பொது உருவத்தை மேம்படுத்திக் கொள்ள ஆர்வம் காட்டுவீர்கள். தொழில் சார்ந்த பயணங்கள். தொழில் சார்ந்த பயணங்கள் மேற்கொள்ள நேரிடும். பொதுவாக என்ன உணர்வுகள் ஏற்படும்? மகிழ்ச்சி. உங்கள் தொழிலில் ஏற்படும் வெற்றியால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். தன்னம்பிக்கை. உங்கள் திறமைகளை நம்பி வெற்றி பெறுவீர்கள். பொறுப்புணர்வு. உங்கள் பொறுப்புகளை சரியாக நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணம் அதிகமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் என்ன செய்யலாம்? தொழில் குறிக்கோள்களை நிர்ணயிக்கவும். எதிர்காலத்தில் நீங்கள் எங்கு இருக்க வேண்டும் என்பதை நிர்ணயித்து அதற்காக உழையுங்கள். புதிய திறமைகளை கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் தொழில் வளர்ச்சிக்காக புதிய திறமைகளை கற்றுக்கொள்ளுங்கள்.
நெட்வொர்க்கிங், தொழில் சார்ந்த நபர்களுடன் நெருங்கிய தொடர்பு கொள்ளுங்கள். தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்ளுங்கள். உங்கள் திறமைகளை நம்பி வெற்றி பெறுவீர்கள் என்ற நம்பிக்கை வையுங்கள். ஜனவரி 21 முதல் துலாம். சந்திரன் லாபஸ்தானத்தில். நட்பு, ஆதாயங்கள் மற்றும் சமூக இணைப்புகள். சந்திரன் நம் உணர்வுகளின் அதிபதி. இவர் நம் ஜாதகத்தில் எந்த இடத்தில் இருக்கிறார் என்பது நம் வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களை பாதிக்கும். குறிப்பாக சந்திரன் 11ஆம் வீடான லாபஸ்தானத்தில் இருக்கும்போது நம் வாழ்வில் நட்பு, சமூக இணைப்புகள் மற்றும் பொருளாதார வளர்ச்சி முக்கியத்துவம் பெறும். சந்திரன் லாபஸ்தானத்தில் இருக்கும்போது என்ன நடக்கும்? நட்பு வட்டம் விரிவடையும். புதிய நண்பர்களை உருவாக்கி உங்கள் நட்பு வட்டத்தை விரிவுபடுத்திக் கொள்ள வாய்ப்பு கிடைக்கும். சமூக அங்கீகாரம், சமூகத்தில் மதிப்புமிக்க நபராக அடையாளம் காணப்படுவீர்கள். பொருளாதார வளர்ச்சி, எதிர்பாராத வருமானம் கிடைக்கலாம் அல்லது தொழில் வளர்ச்சி ஏற்படலாம். ஆசைகள் நிறைவேறும், நீண்ட காலமாக எதிர்பார்த்த ஆசைகள் நிறைவேறும். பொதுவாக என்ன உணர்வுகள் ஏற்படும்? மகிழ்ச்சி, நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் இருப்பீர்கள். தன்னம்பிக்கை, உங்கள் திறமைகளை நம்பி வெற்றி பெறுவீர்கள். நம்பிக்கை, எதிர்காலத்தைப் பற்றி நம்பிக்கையுடன் இருப்பீர்கள். இந்த காலகட்டத்தில் என்ன செய்யலாம்? நெட்வொர்க்கிங், தொழில் சார்ந்த நபர்களுடன் நெருங்கிய தொடர்பு கொள்ளுங்கள். சமூக நிகழ்ச்சிகளில் பங்கேற்கவும். சமூக நிகழ்ச்சிகளில் பங்கேற்று புதிய நண்பர்களை உருவாக்குங்கள். குழுக்களில் இணைங்கள். உங்களுக்கு பிடித்த துறைகளில் உள்ள குழுக்களில் இணைந்து அதில் பங்களிப்பு செய்யுங்கள். முதலீடு செய்யுங்கள். எதிர்காலத்திற்காக பணத்தை முதலீடு செய்யுங்கள். இந்த காலகட்டம் ஒரு வாய்ப்பு. சந்திரன் லாபஸ்தானத்தில் இருக்கும் காலகட்டம் உங்கள் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும். இந்த வாய்ப்பை நன்றாக பயன்படுத்திக் கொண்டு உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்ளுங்கள். ஜனவரி 24 முதல் விருச்சிகம். சந்திரன் விரயஸ்தானத்தில். உள்நோக்கம் மற்றும் மாற்றங்கள். சந்திரன் நம் உணர்வுகளின் அதிபதி. இவர் நம் ஜாதகத்தில் எந்த இடத்தில் இருக்கிறார் என்பது நம் வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களை பாதிக்கும். குறிப்பாக சந்திரன் 12ஆம் வீடான விரயஸ்தானத்தில் இருக்கும்போது நம் வாழ்க்கையில் சில மாற்றங்கள் மற்றும் உள்நோக்கம் ஏற்படலாம். சந்திரன் விரயஸ்தானத்தில் இருக்கும்போது என்ன நடக்கும்? உள்நோக்கம், உங்கள் உள்ளத்தை ஆராய்ந்து புரிந்து கொள்ள ஆர்வம் அதிகமாகும். ஆன்மீகம், தியானம் போன்றவற்றில் ஈடுபாடு கொள்ளலாம். தனிமை, கூட்டத்தை விட தனிமையை விரும்புவீர்கள். செலவுகள், தேவையற்ற செலவுகள் அதிகரிக்கலாம். இழப்புகள், சில சின்ன இழப்புகளை சந்திக்க நேரிடலாம். பயணங்கள், வெளிநாடு அல்லது புதிய இடங்களுக்கு பயணம் செய்யும் ஆசை ஏற்படலாம். பொதுவாக என்ன உணர்வுகள் ஏற்படும்? அமைதி, உங்கள் மனம் அமைதியாகவும் நிதானமாகவும் இருக்கும். கனவு, கற்பனை உலகில் மூழ்குவீர்கள். தனிமை, தனியாக இருப்பதில் மகிழ்ச்சி அடைவீர்கள். இந்த காலகட்டத்தில் என்ன செய்யலாம்? ஆன்மீக நடைமுறைகள், தியானம், யோகா போன்ற ஆன்மீக நடைமுறைகளில் ஈடுபடுங்கள். பயணங்கள், புதிய இடங்களுக்கு பயணம் செய்ய திட்டமிடுங்கள். செலவுகளை குறைக்கவும். தேவையற்ற செலவுகளை குறைத்து பணத்தை சேமிக்க முயற்சி செய்யுங்கள். உடல்நலத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். ஆரோக்கியமான உணவுகளை உண்டு போதுமான தூக்கத்தை எடுங்கள். இந்த காலகட்டம் ஒரு வாய்ப்பு. சந்திரன் விரயஸ்தானத்தில் இருக்கும் காலகட்டம் உங்களுக்குள் புதிய மாற்றங்களை ஏற்படுத்தும். இந்த மாற்றங்களை ஏற்றுக்கொண்டு உங்களையே நன்கு புரிந்து கொள்ளுங்கள். இந்த காலகட்டத்தை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்களை கொண்டு வாருங்கள். ஜனவரி 26 முதல் தனுசு. சந்திரன் முதல் வீட்டில் இருக்கும்போது உணர்ச்சி உணர்திறன் அதிகரிக்கும். சிறிய விஷயங்களும் உங்களை அதிகமாக பாதிக்கும். மனநிலை மாற்றங்கள், ஒரு நிமிடத்தில் மகிழ்ச்சியாகவும் அடுத்த நிமிடத்தில் சோகமாகவும் இருப்பீர்கள். சுய கவனம் அதிகரிக்கும். உங்கள் உள்ளத்தை ஆராய்ந்து புரிந்து கொள்ள ஆர்வம் அதிகமாகும். அமைதி தேடுதல், கூட்டத்தை விட தனிமையை விரும்புவீர்கள். இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன செய்யலாம்? சுய பராமர்சம், யோகா, தியானம் போன்றவற்றின் மூலம் உங்கள் மனதை அமைதிப்படுத்துங்கள். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள். இது உங்கள் மனதை வேறு திசையில் திருப்ப உதவும். இயற்கையுடன் இணைந்திருங்கள். இது உங்கள் மனதை புத்துணர்ச்சியுடன் வைத்திருக்கும். முக்கிய முடிவுகளை எடுப்பதை தவிர்க்கவும். உங்கள் மனநிலை மாறக்கூடியதால் முக்கிய முடிவுகளை எடுப்பதை தள்ளி வைப்பது நல்லது. உறவுகளில் கவனம் செலுத்துங்கள்.
உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் நேரம் செலவிடுங்கள். இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. சந்திரன் முதல் வீட்டில் இருக்கும் காலகட்டம் உங்களுக்குள் புதிய மாற்றங்களை ஏற்படுத்தும். இந்த மாற்றங்களை ஏற்றுக்கொண்டு உங்களையே நன்கு புரிந்து கொள்ளுங்கள். இந்த காலகட்டத்தை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்களை கொண்டு வாருங்கள். ஜனவரி 28 முதல் மகரம். சந்திரன் தனஸ்தானத்தில் உங்கள் வாழ்க்கையில் பணம் மற்றும் குடும்பம். சந்திரன் நம் உணர்வுகளின் அதிபதி. இவர் நம் ஜாதகத்தில் எந்த இடத்தில் இருக்கிறார் என்பது நம் வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களை பாதிக்கும். குறிப்பாக சந்திரன் தனஸ்தானத்தில் 2ஆம் வீடு இருக்கும்போது நம் வாழ்வில் பணம் மற்றும் குடும்பம் தொடர்பான விஷயங்கள் முக்கியத்துவம் பெறும். சந்திரன் தனஸ்தானத்தில் இருக்கும்போது என்ன நடக்கும்? நிதி விஷயங்களில் கவனம். இந்த காலகட்டத்தில் பணம், சொத்து, வருமானம் போன்ற விஷயங்கள் உங்கள் மனதில் அதிகமாக சுற்றும். புதிய வருமான வழிகள் உங்களுக்கு கிடைக்கலாம் அல்லது ஏற்கனவே இருக்கும் வருமானத்தில் அதிகரிப்பு ஏற்படலாம். குடும்ப வாழ்க்கையில் மாற்றங்கள். குடும்ப உறுப்பினர்களுடன் நெருங்கிய உறவு ஏற்படலாம். குடும்ப நிகழ்வுகள், கொண்டாட்டங்கள் போன்றவற்றில் பங்கேற்கும் வாய்ப்பு கிடைக்கும். தகவல் தொடர்பு திறன் மேம்பாடு. உங்கள் பேச்சுத் திறன் மேம்பட்டு மற்றவர்களுடன் எளிதாக பழகும் திறன் அதிகரிக்கும். வியாபாரம் செய்பவர்களுக்கு வாடிக்கையாளர்களுடன் நல்ல உறவை ஏற்படுத்திக் கொள்ள உதவும். பொதுவாக என்ன உணர்வுகள் ஏற்படும்? நிதி பாதுகாப்பு. பணம் தொடர்பான கவலைகள் குறைந்து நிதி பாதுகாப்பை உணர்வீர்கள். குடும்ப அன்பு. உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் நல்ல நேரத்தை செலவிடுவீர்கள். மனநிறைவு. உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் சரியாக நடப்பதைப் போல உணர்வீர்கள். இந்த காலகட்டத்தில் என்ன செய்யலாம்? நிதி திட்டமிடல். எதிர்காலத்திற்காக பணத்தை சேமிக்கும் திட்டங்களை வகுத்து செயல்படுத்துங்கள். குடும்ப பத்திரங்களை வளர்த்தல். உங்கள் குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிட்டு உறவுகளை வலுப்படுத்துங்கள். புதிய முதலீடுகள். பணத்தை முதலீடு செய்வதற்கு இது நல்ல நேரம். தொழில் வளர்ச்சி. உங்கள் தொழிலில் முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன. சந்திரன் தனஸ்தானத்தில் இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் ஏற்படலாம். இந்த வாய்ப்பை நன்றாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஜனவரி 30 முதல் கும்பம். சந்திரன் 3ஆம் வீட்டில் தைரியம், தகவல் தொடர்பு மற்றும் பயணங்கள். சந்திரன் நம் உணர்வுகளின் அதிபதி. இவர் நம் ஜாதகத்தில் எந்த இடத்தில் இருக்கிறார் என்பது நம் வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களை பாதிக்கும். குறிப்பாக சந்திரன் 3ஆம் வீட்டில் இருக்கும்போது நம் வாழ்வில் தைரியம், தகவல் தொடர்பு மற்றும் குறுகிய பயணங்கள் முக்கியத்துவம் பெறும். சந்திரன் 3ஆம் வீட்டில் இருக்கும்போது என்ன நடக்கும்? தைரியம் அதிகரிக்கும். நீங்கள் புதிய விஷயங்களை முயற்சி செய்ய துணிச்சலாக இருப்பீர்கள். பயம் என்ற உணர்வு குறைந்து தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தகவல் தொடர்பு திறன் மேம்பாடு. உங்கள் பேச்சுத் திறன் மேம்பட்டு மற்றவர்களுடன் எளிதாக பழகும் திறன் அதிகரிக்கும். எழுத்தாளர்கள், பேச்சாளர்கள் போன்றவர்களுக்கு இது மிகவும் சாதகமான காலகட்டம். குறுகிய பயணங்கள். உறவினர்கள் மற்றும் நண்பர்களை சந்திக்க குறுகிய தூர பயணங்கள் மேற்கொள்ள நேரிடும். இது உங்கள் மனதிற்கு புத்துணர்ச்சி அளிக்கும். சகோதர சகோதரிகளுடன் நல்ல உறவு. உங்கள் சகோதர சகோதரிகளுடன் நல்ல உறவு ஏற்படலாம். அவர்களுடன் நேரத்தை செலவிடுவதில் மகிழ்வடைவீர்கள். பொதுவாக என்ன உணர்வுகள் ஏற்படும்? ஆற்றல் மிக்கவர். நீங்கள் எப்போதும் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். சாகசம். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள ஆர்வம் அதிகமாக இருக்கும். தன்னம்பிக்கை. உங்கள் திறமைகளை நம்பி வெற்றி பெறுவீர்கள். மகிழ்ச்சி. உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் நன்றாக நடப்பதைப் போல உணர்வீர்கள். இந்த காலகட்டத்தில் என்ன செய்யலாம்? புதிய நண்பர்களை உருவாக்குங்கள். சமூக நிகழ்ச்சிகளில் பங்கேற்று புதிய நண்பர்களை உருவாக்குங்கள். கலை மற்றும் இலக்கியத்தில் ஈடுபாடு கொள்ளுங்கள். எழுதுதல், ஓவியம், இசை போன்ற கலைகளில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்கள். குடும்பத்துடன் நேரத்தை செலவிடுங்கள். உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் நேரத்தை செலவிட்டு உறவுகளை வலுப்படுத்துங்கள். குறுகிய தூர பயணங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களை சந்திக்க குறுகிய தூர பயணங்கள் மேற்கொள்ளுங்கள். பிப்ரவரி 1 முதல் மீனம். சந்திரன் சுகஸ்தானத்தில் இருக்கும்போது என்ன நடக்கும்? வீடு மற்றும் குடும்பம். வீடு, சொத்து, தாய், குடும்பம் போன்ற விஷயங்கள் உங்கள் மனதில் அதிகமாக சுற்றும். உங்கள் குடும்பத்துடன் நேரத்தை செலவிட ஆசைப்படுவீர்கள். உணர்ச்சி பாதுகாப்பு. நீங்கள் உணர்ச்சி ரீதியாக பாதுகாப்பான இடத்தைத் தேடுவீர்கள். தனிமை அல்லது அமைதியான இடத்தில் இருப்பதை விரும்புவீர்கள். உணவு மற்றும் உறக்கம்.
உணவு மற்றும் உறக்கம் தொடர்பான விஷயங்களில் அதிக கவனம் செலுத்துவீர்கள். மனதில் அமைதி. உங்கள் மனம் அமைதியாகவும் நிதானமாகவும் இருக்கும். பொதுவாக என்ன உணர்வுகள் ஏற்படும்? நிம்மதி. உங்கள் வீடு உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடமாகத் தோன்றும். அன்பு. உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் நல்ல உறவு ஏற்படலாம். மனதில் அமைதி. நீங்கள் மனதளவில் மிகவும் நிம்மதியாக இருப்பீர்கள். இந்த காலகட்டத்தில் என்ன செய்யலாம்? குடும்பத்துடன் நேரத்தை செலவிடுங்கள். உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் நேரத்தை செலவிட்டு உறவுகளை வலுப்படுத்துங்கள். வீட்டை அழகுபடுத்துங்கள். உங்கள் வீட்டை அழகாகவும் வசதியாகவும் மாற்றிக்கொள்ளுங்கள். உணவு மற்றும் உறக்கத்தில் கவனம் செலுத்துங்கள். ஆரோக்கியமான உணவுகளை உண்டு போதுமான தூக்கத்தை எடுங்கள். யோகா அல்லது தியானம். மன அழுத்தத்தை குறைக்க யோகா அல்லது தியானம் செய்யலாம். புத்தகங்கள் படித்தல். புத்தகங்கள் படிப்பது உங்கள் மனதை அமைதிப்படுத்தும். பிப்ரவரி 4 முதல் மேஷம். சந்திரன் புத்திரஸ்தானத்தில் இருக்கும்போது என்ன நடக்கும்? படைப்பாற்றல் அதிகரிக்கும். உங்களுக்குள் புதிய யோசனைகள் எழும். எழுதுதல், ஓவியம், இசை போன்ற கலைகளில் ஈடுபாடு கொள்ள ஆசைப்படுவீர்கள். காதல் உணர்வுகள். காதல் உணர்வுகள் அதிகரிக்கும். உங்கள் துணையுடன் நெருங்கி பழக விரும்புவீர்கள். குழந்தைகள். குழந்தைகள் தொடர்பான விஷயங்களில் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள். உங்கள் குழந்தைகளுடன் நேரத்தை செலவிட விரும்புவீர்கள். பொழுதுபோக்கு. பொழுதுபோக்குகளில் அதிகமாக ஈடுபடுவீர்கள். நண்பர்களுடன் நேரத்தை செலவிட விரும்புவீர்கள். பொதுவாக என்ன உணர்வுகள் ஏற்படும்? மகிழ்ச்சி. நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் இருப்பீர்கள். ஆற்றல். உங்களுக்குள் நிறைய ஆற்றல் இருக்கும். ரொமான்ஸ். காதல் உணர்வுகள் உங்கள் மனதில் நிறைந்திருக்கும். இந்த காலகட்டத்தில் என்ன செய்யலாம்? புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் ஆர்வத்திற்கு ஏற்ற பாடங்களை கற்றுக்கொள்ளுங்கள். கலை மற்றும் இலக்கியத்தில் ஈடுபாடு கொள்ளுங்கள். எழுதுதல், ஓவியம், இசை போன்ற கலைகளில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்கள். உங்கள் துணையுடன் நேரத்தை செலவிடுங்கள். உங்கள் துணையுடன் ரொமான்டிக் நேரத்தை செலவிடுங்கள். குழந்தைகளுடன் விளையாடுங்கள். உங்கள் குழந்தைகளுடன் நேரத்தை செலவிட்டு விளையாடுங்கள். நண்பர்களுடன் வெளியே செல்லுங்கள். நண்பர்களுடன் வெளியே சென்று பொழுதுபோக்குங்கள். பிப்ரவரி 5 முதல் ரிஷபம். சந்திரன் ரோகஸ்தானத்தில். சவால்கள் மற்றும் வாய்ப்புகள். சந்திரன் நம் உணர்வுகளின் அதிபதி. இவர் நம் ஜாதகத்தில் எந்த இடத்தில் இருக்கிறார் என்பது நம் வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களை பாதிக்கும். குறிப்பாக சந்திரன் 6ஆம் வீடான ரோகஸ்தானத்தில் இருக்கும்போது நம் வாழ்வில் சில சவால்கள் எழலாம். சந்திரன் ரோகஸ்தானத்தில் இருக்கும்போது என்ன நடக்கும்? உடல்நலம். உடல்நலம் தொடர்பான பிரச்சினைகள் ஏற்படலாம். சிறிய உடல்நலக் கோளாறுகள் கூட உங்களை மிகவும் பாதிக்கலாம். மன அழுத்தம். வேலை தொடர்பான மன அழுத்தம், போட்டிகள் போன்றவை உங்களை பாதிக்கலாம். கடன்கள். கடன்கள் தொடர்பான பிரச்சினைகள் ஏற்படலாம். எதிரிகள். எதிரிகளால் சில தொல்லைகள் ஏற்படலாம். பொதுவாக என்ன உணர்வுகள் ஏற்படும்? கவலை. உடல்நலம், வேலை, கடன்கள் போன்ற விஷயங்களால் கவலைப்படுவீர்கள். அதிக உணர்ச்சி. சிறிய விஷயங்களுக்காகவும் அதிகமாக உணர்ச்சி வசப்படுவீர்கள். சோர்வு. உடல் மற்றும் மனதளவில் சோர்வாக உணர்வீர்கள். இந்த காலகட்டத்தில் என்ன செய்யலாம்? உடல்நலத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். ஆரோக்கியமான உணவுகளை உண்டு போதுமான தூக்கத்தை எடுங்கள். மன அழுத்தத்தை குறைக்கவும் யோகா, தியானம் போன்றவற்றை செய்து மனதை அமைதிப்படுத்துங்கள். கடன்களைத் தீர்க்கவும் முடிந்தவரை கடன்களை தீர்க்க முயற்சி செய்யுங்கள். எதிர்மறை எண்ணங்களை தவிர்க்கவும் நேர்மறையாக சிந்தியுங்கள். சமூக தொடர்புகளை அதிகரிக்கவும் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிடுங்கள். இந்த காலகட்டம் ஒரு வாய்ப்பு. சந்திரன் ரோகஸ்தானத்தில் இருக்கும் காலகட்டம் உங்கள் உடல்நலம் மற்றும் மன ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த ஒரு வாய்ப்பாகும். இந்த சவால்களை சமாளித்து வெற்றி பெற முடியும். பிப்ரவரி 8 முதல் மிதுனம். சந்திரன் களத்திரஸ்தானத்தில் இருக்கும்போது என்ன நடக்கும்? உறவுகள் மீதான கவனம். உங்கள் வாழ்க்கைத் துணை, நண்பர்கள், கூட்டாளிகள் போன்றவர்களுடன் நெருங்கிய உறவை ஏற்படுத்திக் கொள்ள ஆசைப்படுவீர்கள். பரஸ்பர ஒத்துழைப்பு. மற்றவர்களுடன் ஒத்துழைத்து செயல்படுவதில் மகிழ்வடைவீர்கள். திருமண வாழ்க்கை. திருமண வாழ்க்கையில் இனிமை அதிகரிக்கும். உங்கள் துணையுடன் நெருங்கி பழக விரும்புவீர்கள். கூட்டாளித்துவம். கூட்டாளித்துவத்தில் ஈடுபாடு கொள்ளலாம். புதிய கூட்டாளிகளை உருவாக்கலாம். பொதுவாக என்ன உணர்வுகள் ஏற்படும்? அன்பு. மற்றவர்களை நேசிக்கவும்
அவர்களிடமிருந்து நேசத்தை எதிர்பார்க்கவும் செய்வீர்கள். பந்தபாசம், உறவுகளில் அதிக பந்தபாசத்தைக் கொண்டிருப்பீர்கள். மகிழ்ச்சி, மற்றவர்களுடன் இணைந்து இருப்பதில் மகிழ்ச்சியை உணருவீர்கள். இந்த காலகட்டத்தில் என்ன செய்யலாம்? உறவுகளை வலுப்படுத்துங்கள். உங்கள் குடும்பம், நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளுடன் நேரத்தை செலவிடுங்கள். புதிய நண்பர்களை உருவாக்குங்கள். சமூக நிகழ்ச்சிகளில் பங்கேற்று புதிய நண்பர்களை உருவாக்குங்கள். கூட்டாளித்துவத்தில் ஈடுபாடு கொள்ளுங்கள். உங்கள் திறமைகளை பயன்படுத்தி புதிய கூட்டாளிகளை உருவாக்கிக் கொள்ளுங்கள். தன்னார்வ பணிகளில் ஈடுபடுங்கள். சமூக நலன் சார்ந்த பணிகளில் ஈடுபட்டு மற்றவர்களுக்கு உதவுங்கள். சந்திரன் களத்திர ஸ்தானத்தில் இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் உறவுகள் முக்கிய பங்கு வகிக்கும். இந்த நேரத்தை பயன்படுத்தி உங்கள் உறவுகளை வலுப்படுத்துங்கள். உங்கள் வாழ்க்கை இனிமையாக அமைய வாழ்த்துகள்.